போமா. ஹலோ கைஸ், நம்ம லாஸ்ட் எபிசோட்ல எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு யூசர் கிட்ட இருந்து எப்படி வேல்யூவை கிட் பண்ணுவோம், அது எப்படிலாம் மாற்றுவோம், அண்ட் தென் கமெண்ட் லைன்னா என்ன, அண்ட் தென் கன்காட்டினேஷன், இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் ஆல்சோ ஃபார்மேட்டிங், லைக் இதை பற்றிலாம் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைப் காஸ்டிங் அண்ட் தென் பாக்ஸிங் அன்பாக்சிங் அப்படின்ற ரெண்டு கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். லைக் டைப் கன்வர்ஷன் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கல, ஸ்ட்ரிங் ஒரு டேட்டா டைப்புக்கு மாத்திரம், இல்லைனா ஒரு டேட்டா டைப்பை வேற ஒரு டேட்டா டைப்பை மாத்திரம் அப்படின்னா இட்ஸ் நோன் ஆஸ் அ டைப் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் டைப் காஸ்டிங் அப்படின்னா என்னன்னா, கன்வெர்ட்டிங் ஒன் வேல்யூ டேட்டா டைப் டு அனதர் வேல்யூ டேட்டா டைப், லைக் ஒரு வேல்யூலேருந்து இன்னொரு வேல்யூ டேட்டா டைப்புக்கு மாற்றுறது தான் டைப் காஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் பாக்ஸிங் அன்பாக்சிங்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பாக்ஸிங் நோன் ஆஸ் அ கன்வெர்ட்டிங் எ டேட்டா டு அ ஆப்ஜெக்ட், எந்த ஒரு டேட்டா டைப்பையும் ஆப்ஜெக்டாக மாற்றணும் அப்படின்னா இட்ஸ் அ பாக்ஸ். அண்ட் தென் ரிவர்ஸ் ப்ராசஸ் ஆஃப் பாக்ஸிங் நோன் ஆஸ் அ அன்பாக்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் இது கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது இப்போ நான் சொன்னது. லைக் இது டீட்டெயில்டாக உங்களுக்கு கிளியர் ஆகணும் அப்படின்னா ஜஸ்ட் வாங்க எல்லோரும் வீடியோக்குள்ளே போவோம். சரி கைஸ், டைப் காஸ்டிங் ஆர் அன்பாக்சிங் அண்ட் அன்பாக்சிங், லைக் ஓகேவா. இந்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம்னா, ஒரு சின்ன டாஸ்க், லைக் ப்ரீவியஸ் டாப்பிக்கில் ஒரு சின்னதாக ஒரு டாஸ்க் மாதிரி தானே, ஒர்க் பண்ணி பாருங்கள். நான் அந்த வீடியோட எண்டில் சொல்லியிருக்கணும், ஜஸ்ட் ஒரு சின்னதாக ஃபர்கட் மறந்துட்டேன். ஸோ இப்போ சொல்கிறேன், ஜஸ்ட் ஒர்க் பண்ணி பாருங்கள். என்ன அப்படின்னா, ஒரு 20 பயோடேட்டா, என்ன மாதிரினா நேமு, ஏஜ், ஜெண்டர், குவாலிஃபிகேஷன், என்ன ஸ்கூல் படிச்சிங்க, என்ன கிளாஸ் படிச்சிங்க, அதில் என்ன டிபார்ட்மெண்ட் படிச்சிங்க, லைக் உங்களோட மார்க், ஒவ்வொரு சப்ஜெக்டில் என்ன மார்க் அப்படின்ற மாதிரி ஒரு 20-30 டேட்டா இருக்கிற மாதிரியான 20-30 டேட்டாவை நீங்கள் கெட் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் ஒரு சார்ட் மாதிரி வச்சுக்கோங்க. அது எல்லாத்தையுமே என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி யூசர்கிட்ட கெட் பண்ணுறீங்க. கெட் பண்ணி ஆஃப்டர் கடைசியாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எல்லாத்தையும் 1 by 1 பிரிண்ட் பண்ணி பார்க்குறீங்க. சரியா, ஒன்று ஒவ்வொரு டேட்டா டைப்பில் இருக்கணும். ஷார்ட்டு, இன்ட்டு, பைட்டு, லாங்கு, டபுள், ஃப்ளோட்டு, டெசிமல், ஸ்ட்ரிங்கு, கேரக்டர், நீங்கள் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணியிருக்கணும். சரியா, அது எல்லாத்தையும் யூஸ் பண்ண மாதிரி ஒரு பயோடேட்டா மாதிரியான ஒரு எல்லா டேட்டாவும் வாங்குங்க. வாங்கின டேட்டாவை கடைசி பிரிண்ட் பண்ணி பாருங்கள். இது மட்டுமே போதும். இதை தவிர்த்து நீங்கள் ரொம்ப அட்வான்ஸ் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் எல்லா வேல்யூ யூசர்கிட்ட கெட் பண்ணுங்கள். கெட் பண்ணுற வேலையை பிரிண்ட் பண்ணுங்கள். மினிமம் ஒரு 20 டேட்டா இருக்கிற மாதிரி. சரிங்களா, ஏன்னா எல்லா டேட்டா டைப்பும் இருக்கிற மாதிரி. அதே மாதிரி ஒரு 20 டேட்டா, மினிமம் ஒரு 20 டேட்டா ஃபீல்டு இருக்கணும். அந்த 20 ஃபீல்டு எல்லா டேட்டா டைப்பும் இருக்கணும். லைக் இன்டிஜர், டபுள், ஸ்ட்ரிங்கு, ஃப்ளோட்டு, டபுள், டெசிமல், ஷார்ட்டு, பைட்டு எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு சின்னதாக இது மாதிரி பாருங்கள். ஓகேவா. அண்ட் தென் இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, டைப் காஸ்டிங் அண்ட் தென் பாக்ஸிங் அண்ட் அன்பாக்சிங். ஓகேவா. இப்போ என்னன்னா, இப்போ நான் இதை பண்ணிட்டேன். லைக் ஓகேவா, இங்கே என்கிட்ட வந்து நான் ஒரு அப்ளிகேஷன் எடுத்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த அப்ளிகேஷனில் மெயின் மெத்தடில் நான் கோட் பண்ணியிருக்கேன். அது முடிஞ்சிச்சு. மறுபடியும் நீங்கள் நான் கோட் பண்ணணும். இது கீழே கமெண்ட் பண்ணலாமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஸ் இருக்கும் எல்லாருக்குமே. அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் புது ப்ராஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணுமா அப்படின்னு இருக்கும். சரியா, இல்லைனா இந்த கோட் மொத்தத்தை நான் எரேஸ் பண்ணிட்டு இதில் இதிலே பண்ணிக்கலாமா அப்படின்னு. இந்த கோட் மொத்தத்தை எரேஸ் பண்ணுறேன்னா எனக்கு வந்து இதோட பேக்கப் போயிடும். சரிங்களா, ஆனால் எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கோடும் வேணும், எனக்கு அதுவும் நான் பண்ணணும். ஜஸ்ட் ஒவ்வொரு தடவையும் நான் புது ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை. ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி C# டியூட்டோரியல் நான் க்ரியேட் பண்ண மாதிரி ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண எனக்கு விருப்பம் கிடையாது. ஸோ என்ன பண்ண போகிறேன்னா, ஜஸ்ட் ஒரு கிளாஸ் ஃபைலை மட்டும் ஆட் பண்ண போகிறேன். என்னன்னா, இப்போ இன்டர்னல் கிளாஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு என்கிட்ட ஒரு கிளாஸ் ஃபைல் இருக்குல்ல, லைக் இந்த ப்ரோக்ராம் அப்படின்னு என்கிட்ட ஒரு கிளாஸ் ஃபைல் இருக்கிற மாதிரி, லைக் இந்த மாதிரி இன்னும் ஒரு கிளாஸ் ஃபைலை நான் ஆட் பண்ண போகிறேன். அது எப்படி ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்கள் ப்ராஜெக்டோட நேம், லைக் இதை வந்து அசம்பிளி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, இங்கே இருக்குல்ல, லைக் சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரரில் இந்த இடத்துல இருக்கும் C# டியூட்டோரியல்ஸ். இந்த நேம் சேஸோட நேமும் இந்த ப்ராஜெக்ட் நேமும் சேமாக இருக்கும். இதை ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். சரிங்களா, இந்த ஆடில் கீழே வந்து கிளாஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே போய்ட்டு நான் ஒரு கிளாஸை ஆட் பண்ணிக்க போகிறேன். லைக் CS. இந்த என்னென்னா ஒரு பேர் கொடுக்க போகிறேன், டைப். நான் இப்போ டைப் காஸ்டிங் பார்க்க போகிறனால டைப் காஸ்டிங் அப்படின்னு நான் பேர் கொடுத்து ஒரு கிளாஸ் ஃபைலை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கிளாஸ் ஆட் பண்ணிட்டோம். ஒரு கிளாஸ் ஆட் பண்ணால் எப்பயுமே கிளாஸில் எம்டியாக பண்ண மாட்டோம், உங்களுக்கே தெரியும். சரிங்களா, அப்போ என்ன பண்ணுவோம், ஒரு மெயின் மெத்தடை க்ரியேட் பண்ணணும்ல, ஒரு ஃபங்க்ஷன் வேணும். இப்போதைக்கு நம்ம மெயின் ஃபங்க்ஷன் வச்சு மட்டும் எல்லா ப்ராசஸும் பண்ணிட்டு போவோம். லைக் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கும்போது மற்ற ஃபங்க்ஷனில் எப்படி அதை பற்றி பார்த்துக்கலாம். ஓகேவா, ஒரு மெயின் ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணுறேன். ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் அண்ட் டாக்ஸ். ஓகே, முடிஞ்சிச்சு. இப்போ இப்படி வந்துருச்சா, இப்படி க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எரர் வரும். நான் இந்த இடத்துல சிம்பிளாக இங்கே ஒரு டைப் காஸ்டிங் அப்படின்னு மட்டும் எழுதிக்கிறேன். டைப் காஸ்டிங் அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு எரர் வரும், ரன் ஆகாது. சரிங்களா, ஏன் அப்படின்றத சொல்கிறேன். இப்போ நான் ரன் பண்ண ட்ரை பண்ணுறேன், எரர் வரும். எரர் வந்துச்சு பார்த்தீங்களா. இந்த இடத்துல எஸ் மட்டும் எப்பயுமே கொடுத்துடவே கூடாது, நோ மட்டும் கொடுங்க. ஏன் எஸ் கொடுக்குறோம் என்னன்னா, the verb build errors, would you like to continue and run the last successful build. லைக் இதுக்கு முன்னாடி ஒரு கோடு எழுதி அந்த கோடை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணியிருப்பீங்களா. இப்போ நான் எஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு இதுக்கான எரர் என்னென்னு எனக்கு கண்டுபிடிக்க முடியாது. இதுக்கு முன்னாடி வந்த அவுட்புட் வந்து எனக்கு மாறி வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த இடத்துல எப்பயுமே எஸ் கொடுத்துறாதீங்க, நோ கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த இடத்துல என்ன எரர் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு தெரியும். ப்ரோக்ராம் has more than one entry point defined, compile with main to specify that contains the entry point. ஒவ்வொரு தடவையும் எரர் வந்துச்சு அப்படின்னா எரர் நோட்டை படிங்க. சரியா, எல்லாருமே எரர் நோட்டை படிங்க. அந்த எரர் நோட் எங்கே இருக்குது அப்படின்னா program.cs 18 லைனில் இருக்குது. ப்ராஜெக்ட் C#
என்னன்னா the program has more than one entry point அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ட்ரி பாயிண்ட் அப்படின்னு எதை சொல்லுவோம்னு சொன்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் சாம்பிள் ப்ரோக்ராம் எடுக்கும் சொல்லும்போது சாம்பிள் ப்ரோக்ராம்க்கான வீடியோவில் சொல்லியிருந்தேன் என்ட்ரி பாயிண்ட் அப்படின்னு எதை சொல்லுவோம்னு. நம்ம என்ன சொல்லுவோம், மெயின் மெத்தடை தான் என்ட்ரி பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே என்ன எரர் இருக்குன்னா மோர் தென் ஒன் என்ட்ரி பாயிண்ட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். லைக் எப்படின்னா ஒரு வீட்டுக்கு 2-3 கதவு இருக்கிற மாதிரி, 2-3 வாசல் இருக்கிற மாதிரி. அப்படி இருக்கக்கூடாது. இல்லை ஒரு சின்ன வீடு இருக்குது அப்படின்னா லைக் ஒன்று தான் மெயின் என்ட்ரன்ஸாக இருக்கணும். மெயின் என்ட்ரன்ஸே நான் 3 என்ட்ரன்ஸ் 4 என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னா எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க, எதில் வரணும், லைக் எதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு தெரியாமல் போயிடும்ல. அதே மாதிரி தான் அங்கேயும் ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னா ஒரே ஒரு மெயின் மெத்தட் தான் இருக்கணும், ஒரு என்ட்ரி பாயிண்ட் தான் இருக்கணும். மெயின் மெத்தட்ன்ற கன்சிடர் பண்ணாதீங்க, ஒரே ஒரு என்ட்ரி பாயிண்ட் தான் இருக்கணும். ஒரு என்ட்ரி பாயிண்ட்ல தான் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகணும். இங்கே எனக்கு என்னென்னா டைப் காஸ்டிங், லைக் இந்த இடத்துல இதில் வந்து ஒரு மெயின் மெத்தட் இருக்குது, அதே மாதிரி இதில் ஒரு மெயின் மெத்தட் இருக்குது. எனக்கு இங்கே இப்போ 2 மெயின் மெத்தட் இருக்குது. இப்போ 2 வாசல் இருந்தாலுமே ஒரு வாசலை அடைச்சிட்டு இந்த இன்னொரு வாசல் வழியாக வாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி தாங்க இப்போ என்கிட்ட எங்கன்னா 2 மெயின் மெத்தட் இருக்குது. 2 மெயின் மெத்தடில் எனக்கு எந்த மெயின் மெத்தட் ரன் ஆகணும் அப்படின்னு தான் டிசைன் பண்ணி ஆகணும். சரிங்களா? இப்போ 2 மெயின் மெத்தட் இருக்குது அப்படின்னா அந்த 2 மெயின் மெத்தடில் எந்த மெயின் மெத்தட் ரன் ஆகணும் அப்படின்றத டிசைட் பண்ணி ஆகணும். அதை எப்படி டிசைட் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே அப்ளிகேஷன் நேம் இருக்குது பார்த்தீங்களா, C# டியூட்டோரியல்ஸ். இதை ரைட் கிளிக் பண்ணிக்காங்க. ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இந்த டேபில் கீழே ஸ்டார்ட் அப் ஆப்ஜெக்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸ்டார்ட் அப் ஆப்ஜெக்ட்னா என்ன ஞாபகம் இருக்கா? மெயின் மெத்தட் எந்த கிளாஸ் ஃபஸ்ட்டு ரன் ஆகுமோ அதான் ஸ்டார்ட் அப் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? நீங்கள் ட்ராப் டவுன் பண்ணிங்கன்னா இப்போ 2 கிளாஸ் இருக்குது. ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது, டைப் காஸ்டிங் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது. இதுலேயும் மெயின் மெத்தட் இருக்குது, இதுலேயும் மெயின் மெத்தட் இருக்குது. அதனால தான் 2மே ஸ்டார்ட் அப் ஆப்ஜெக்டாக கன்சிடர் காட்டுது. பட் ஆனால் எனக்கு இப்போ என்னென்னா எனக்கு இதை ஒன்று மட்டும் மெயின் மெத்தடாக ஒன்று ரன் ஆனால் போதும் அப்படின்னு இருக்கிறதுனால எனக்கு இப்போ டைப் காஸ்டிங் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் இதை ஸ்டார்ட் அப் ஆப்ஜெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபிக்ஸ் பண்ணிட்டு அண்ட் தென் இதை நான் இப்போ ரன் பண்ண போகிறேன். இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த மெயின் மெத்தட் ரன் ஆகும், டைப் காஸ்டிங் ரன் ஆகுதா? சரியா? இதுதான் இதை வந்து ஸ்டார்ட் ஆப்ஜெக்ட் சேஞ்ச் பண்ணுறோம். இந்த மாதிரி ப்ராசஸ் இப்பொழுது நீங்கள் C# படிக்கும்போது மட்டும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி வெப் ஆப் அந்த மாதிரி போகும்போதெல்லாம் இப்படி பண்ணக்கூடாது. ஒரே ஒரு மெயின் மெத்தட் தான் இருக்கணும். ஓகேவா? நீங்கள் படிக்க கற்றுக்கும் போது மேபி இந்த ப்ராசஸ் இதை ஃபாலோ பண்ணலாம். ஆனால் நீங்கள் ப்ராப்பராக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் போது இதை ஃபாலோ பண்ணக்கூடாது. சரிங்களா? ஏன் அப்படின்றத பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு. அண்ட் தென் இப்போ என்னென்னா லைக் டைப் காஸ்டிங். ஓகேங்களா? டைப் காஸ்டிங் அப்படின்னா என்ன? காஸ்ட் எல்லாமே கேள்விப்பட்டிருப்போம்ல. காஸ்டிங் முன்னாடி சொன்ன மாதிரி தான். காஸ்டிங் அப்படின்னா ஒருத்தர் இன்னொருத்தராக மாறுறது தான் எங்கள் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை ஒருத்தருக்கு பதிலாக இன்னொருத்தர் வேலை செய்கிறது தான் என்னென்னா காஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஒருத்தருக்கு பதிலாக இன்னொருத்தர் வேலை செய்கிறது, அதை தான் என்ன சொல்லுவோம், காஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இங்கே என்னென்னா டைப் காஸ்டிங் அப்படின்னு சொல்கிறோம்ல. இங்கே டைப்னா ஒரு டைப் இன்னொரு டைப்பாக மாறுறது தான் எங்கள் டைப் காஸ்டிங். ஓகேவா? ஒரு டைப் இன்னொரு டைப்பாக மாறுறது தான் டைப் காஸ்டிங். எப்படின்னா இதில் இன்னும் தெளிவாக சொல்லணும்னா convert one value data type to another value data type. இங்கே வேல்யூ டேட்டா டைப்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும்ல. லைக் இன்டிஜர், டபுள் ஃப்ளோட், டெசிமல் இதெல்லாம் தான் வேல்யூ டேட்டா டைப்னு சொல்கிறோம். அப்படி தான் அதில் இன்னொரு டேட்டா டைப்பாக மாற்றுறதான் இங்கே டைப் காஸ்டிங். லைக் இன்டிஜராக லாங்காக மாற்றுவோம், லாங்கை ஃப்ளோட்டாக மாற்றுவோம், ஃப்ளோட்டை டெசிமலாக மாற்றுவோம், டெசிமலை பைட்டாக மாற்றுவோம். இதை தான் டைப் காஸ்டிங் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இந்த டைப் காஸ்டிங்கில் மொத்தம் 2 இருக்குது. மல்டிலைன் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து implicit typecasting. சரிங்களா? and then second one வந்து explicit typecasting. சரிங்களா? இப்போ implicit explicit என்னன்னா, implicit என்ன சொல்லுவாங்கன்னா சின்னதுலேருந்து பெருசுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா சின்ன டேட்டா டைப்லேருந்து பெரிய டேட்டா டைப் இப்படி வச்சுப்போம். பைட்டில் ஆரம்பித்து பைட்டு, ஷார்ட்டு, இன்ட்டு, லாங்கு. லைக் இந்த மாதிரி சின்னதுலேருந்து பெருசுக்கு போகிறது லாங்கு. அப்புறம் என்ன சொல்லலாம், டபுள். இது வந்து இம்ப்ளிசிட் டைப் காஸ்டிங் அப்படின்னும். எக்ஸ்பிளிசிட் டைப் காஸ்டிங் அப்படின்னா பெருசுலேருந்து சின்னதுக்கு போகிறது. லைக் டிசெண்டிங் ஆர்டர். இது அசெண்டிங் ஆர்டர், இது வந்து டிசெண்டிங் ஆர்டர். லைக் டபுள் டு
integer short byte. ஓகேங்களா? இப்படி தான் இதை தான் இம்ப்ளிசிட் எக்ஸ்பிளிசிட்னு சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு எப்படி சொல்லலாம், இது வந்து ஆட்டோமேட்டிக்லி கன்வெர்ட். ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். இது எப்படின்னா மேனுவலி தான் நடக்கும். லைக் இது ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும், இது மேனுவலாக நடக்கும். இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லலாம், அசெண்டிங். அசெண்டிங் எனக்கு தெரியல, சின்னதில் பெருசு போனால் அசெண்டிங், பெருசுலேருந்து சின்னது போனால் டிசெண்டிங். ஓகேவா? இதுதான் டைப் காஸ்டிங்கோட ஓவரால் அவுட்லுக். அவ்வளோதான். என்னென்னா இப்போது நான் வந்து இப்படி வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு இன்டிஜர் வேரியபிளை கெட் பண்ணுறேன். ஒரு இன்டிஜர் வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறேன். இன்டிஜர் ஏ லைக் சிம்பிளாக வச்சுக்கோங்க. இப்போதைக்கு 1 2 3 4 அப்படின்ற வேல்யூவை நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். சரிங்களா? இப்போது எனக்கு என்னென்னா, இப்போ இந்த இன்டிஜராக இருக்குது. ஓகே ஃபைன். இப்போது நாளை பின்ன இந்த இன்டிஜரில் எனக்கு நிறைய வேல்யூ ஸ்டோர் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன் வரப்போகுது. இந்த ஏன்ற வேரியபிளில் மேக்ஸிமம் ஆஃப் த வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் எனக்கு வரப்போகுது. மேக்ஸிமம்னா அது நிறைய இருக்கலாம், எவ்வளோ வேணா இருக்கலாம். ரொம்ப அதிகமான வேல்யூஸ் இன்டிஜரோட கெப்பாசிட்டி மீறி போகிற ஒரு வேல்யூ. சரிங்களா? அப்போ என்ன பண்ணுவோம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு எனக்கு ஏன்ற வேரியபிளில் எனக்கு இவ்வளோ வேல்யூஸ் ஸ்டோர் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு இவ்வளோ பெரிய வேல்யூவை ஸ்டோர் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வருது. அப்படி வரும்போது என்னால் ஸ்டோர் பண்ண முடியாது. ஓகேவா? cannot implicitly convert type long to int. ஓகே, இந்த மாதிரி வந்துடும். எனக்கு டேரெக்டாக வர முடியாது. அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், இப்போ இதை முதல்ல லைக் இது சின்ன டப்பா, இப்போ இதை கன்சிடர் பண்ணிக்காங்க, சிம்பிளாக வச்சுக்கோங்க. பைட்டுன்றது சின்ன டப்பா, ஷார்ட் வந்து அதோட கொஞ்சம் பெரிய டப்பா, இன்ட் வந்து அதை விட கொஞ்சம் பெரிய டப்பா, லாங் வந்து அதை விட பெரிய டப்பா, டபுள் வந்து ஆசிட்டி சேமாக தான் இருக்கும். இதுவும் 16 பிட்ஸு, 8 பிட்டு, இதுவும் 8 பிட். ஓகேங்களா? 8 பைட். அப்படி இருக்கும்போது இப்போது ஏ வந்து சட்டன் ஒரு வேல்யூ கொஞ்சம் இருக்குது. இப்போது அதை விட அதிகமான டேட்டா எனக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு இடம் தேவைப்படுது. ஃபஸ்ட்டு சின்ன டப்பாவில் நான் போட்டு வச்சுருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா, மாத கடைசியில் லைக் எல்லாமே மாதம் ஸ்டார்டிங்கில் எல்லாம் பட்ஜெட் போட்டு மளிகை சாமான் வாங்குறான்னு வச்சுக்கோங்க. வீட்டில் மாத கடைசியில் எப்படி இருக்குன்னா, அரிசி மாதம் ஸ்டார்டிங்கில் பிகினிங்கில் அரிசி வாங்கியிருக்கோன்னு வச்சுக்கோங்க. வீட்டுக்கு வாங்கும்போது குவான்டிட்டி அதிகமாக வாங்கியிருப்போம். அது மாத கடைசியில் போக போக என்னாரும் குறைஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அதை தூக்கி சின்ன டப்பாவில் போட்டு வச்சுப்போமா. அரிசி நிறைய இருக்கும்போது பெரிய ஜார் தேவைப்பட்டிருக்கும், அதை தூக்கி கடைசியாக போகும்போது என்ன பண்ணுவோம், சின்ன ஜாரில் போட்டிருப்போம். மறுபடியும் அடுத்த மாதம் ஸ்டார்ட் ஆகும்போது அரிசி ஃபுல்லாக கொண்டு வர போகிறோம். அது என்ன பண்ணுவோம், மறுபடியும் ஒரு பெரிய டப்பாவில் தான் போட்டு வைப்போம். அப்படி பெரிய டப்பாவில் போட்டு வைக்கும்போது என்ன பண்ணுவோம், பழைய டப்பாவை தூக்கி போட்டால் இது பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், சின்ன டப்பாவில் இருக்கிற தூக்கி பெரிய டப்பாவில் ஃபஸ்ட்டு கொட்டிடுவோம். அதுக்கப்புறம் தானே இதை தூக்கி கொட்ட போகிறோம். சரியா? ஃபஸ்ட்டு சின்ன டப்பாவில் இருக்கிற தூக்கி டேட்டாவை தூக்கி பெரிய டப்பாவில் போட்டுட்டு, எப்படி சொல்கிறேன்னா, ஒரு கதை மாதிரி சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போது என்கிட்ட சின்ன டப்பாவில் ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சின்ன டப்பா, ஓகேவா? சின்ன டப்பாவில் நான் டேட்டாஸ் வச்சுருக்கேன். என்கிட்ட வந்து ஒரு அரிசி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு மாதம் கடைசியாக ஆயிடுச்சு, என்கிட்ட இவ்வளோ தான் டேட்டா இருக்குது வச்சுருக்கேன். சரிங்களா? மாதம் கடைசியில் மறுபடியும் மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்போ மறுபடியும் இப்போ ஃபுல்லாக பர்ச்சேஸ் பண்ண போகிறேன், க்ரோசரிஸ்லாம் வாங்கிட்டு வர போகிறேன். அந்த டைம் என்ன பண்ண போகிறேன்னா, நிறைய பொருள் வாங்கிட்டு வர போகிறேன், நிறைய அரிசி வாங்க போகிறேன். ஸோ எனக்கு அதை போட்டு வைக்க பெரிய ஜார் தேவைப்படுது. லைக் ஓகேவா? இங்கே இருக்க இந்த ஜாரை இப்படி கன்சிடர் பண்ணிக்காங்க. இது வந்து இன்டிஜர் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்காங்க. இதை வந்து லாங் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்காங்க. சரி, இதை வந்து லாங் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்காங்க. இப்போ எப்படின்னா, இந்த பொருள் இருக்குது, தூக்கி இங்கே இப்படி இருக்கா, இதில் கம்மியாக இருக்குது, இல்லை அதிகமாக இருக்குது. என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இதை பொருளை கொட்டிட்டு இதை தூக்கி வேஸ்ட்டாக தூக்கி தனியாக போட்டுற போகிறோமா என்ன? எனக்கு அரிசிக்கு 2 டப்பா வச்சுருக்க விருப்பமும் எனக்கு கிடையாது. அரிசிக்கு 2 ஜார்ஸை வச்சுட்டு எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கான அந்த இடத்துல யூஸ் பண்ணுறதுக்கான விருப்பமும் எனக்கு கிடையாது. ஸோ என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நாளை பின்ன என்ன பண்ணுவேன், இந்த சின்ன டப்பாவை அதில் இருக்கிற பொருளை தூக்கி இதில் கொட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த இதை பார்த்துப்பனா இல்லையா, அதில் இருக்கிற பொருளையும் தூக்கி இதில் கொட்டிடுவோம்ல. அந்த இன்டீஜர் என்ன பண்ணுவேன், தூக்கி இதில் கொட்டிடுவேன். இது பண்ண முடியும் தானே எல்லாராலையும்? இது எல்லாருமே பண்ணுற ஒரு விஷயம் தானே. இதே மாதிரி விஷயத்தை நம்ம இங்கேயும் பண்ண போகிறோம். அதை தான் டைப் காஸ்டிங் அப்படின்னு சொல்ல போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் ஒரு லாங் வேரியபிளை டிக்ளேர் பண்ண போகிறேன். லைக் ஒரு பெரிய டப்பாவை கொண்டு வர போகிறேன். அந்த பெரிய டப்பாவில் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், சின்ன டப்பாவில் இருக்கிற வேல்யூஸ்லாம் எடுத்து கொட்டிக்க போகிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன், அந்த பெரிய டப்பாவில் எனக்கு எவ்வளோ வேல்யூ நான் வைக்கணும்னு நினைக்கிறேனோ அவ்வளோ வேல்யூவும் போட்டுக்க போகிறேன். புரியுதாங்க என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு? இது ஏன்றது இன்டீஜர், பட் ஆனால் அந்த இன்டீஜர் என்னவாக மாற்றிட்டேன், நான் லாங்காக மாற்றிட்டேன். சரியா?
ஏன்றது வந்து இந்த இடத்துல இன்டிஜர், அந்த இன்டிஜரை என்னவா மாற்றிருக்கேன், லாங்காக மாற்றிருக்கேன். இப்போ ஃபஸ்ட் அந்த ஆர்டர் வைஸ் பார்க்கணும் அப்படின்னா, இப்போ நான் வந்து இந்த இடத்துல ஒரு பைட் வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். பைட் bi அப்படின்னு வச்சுக்கோங்க. bi is equal to 1 2 அப்படின்ற வேல்யூ டிக்ளேர் பண்ணிட்டேன். இப்போ இதை என்னவா மாற்ற போகிறேன் அப்படின்னா, ஷார்ட் si is equal to bi கொட்டிட்டுனா. இப்போ எப்படின்னா ஃபஸ்ட்டு பைட் இந்த இடத்துல டிக்ளேர் பண்ண வேரியபிள் என்னவா, நான் வந்து ஐ டிக்ளேர் பைட் வேரியபிள். அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா சின்ன டப்பா. ஓகே, சின்ன டப்பாவில் கொஞ்சம் பொருள் இருக்குது சரியா. அந்த சின்ன டப்பாவில் இருக்கிற பொருள் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் இங்கே பெரிய டப்பாவில் கொட்டிட்டேன். கன்வெர்ட் பைட் டு ஷார்ட். எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சின்ன டப்பா டு கொஞ்சம் பெரிய டப்பா. லைக் இப்படி தான் நடந்துட்டு இருக்கு சரிங்களா இந்த இடத்துல. இப்போ இங்கேருந்து தூக்கி இதில் கொட்டிட்டேன். இப்போ அதே மாதிரி என்ன பண்ண போகிறேன், இந்த எஸ்ஐயை தூக்கி இந்த லைக் ஷார்ட்டை தூக்கி எதில் போட போகிறேன் அப்படின்னா, நான் வந்து இன்டிஜரில் போட போகிறேன் லைக் எஸ்ஐ. ஓகேவா, அந்த இன்டிஜர் என்ன பண்ணுறேன், லாங்கில் போடுறேன். அந்த லாங்கை தூக்கி என்ன கடைசி என்ன பண்ணுறேன், லாங்கை நான் பிரிண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன் சரிங்களா. இதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இம்ப்ளிசிட் டைப் காஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. இப்போ எப்படின்னா பைட்டை ஷார்ட்டாக மாற்றிருக்கேன், லைக் பைட்டு நான் ஷார்ட்டாக மாற்றிட்டேன், ஷார்ட்டு இன்டிஜராக மாற்றிட்டேன், இன்டிஜர் லாங்காக மாற்றிட்டேன், லாங்கை நான் இங்கே செக் பண்ணி பார்த்துருக்கேன் சரிங்களா. நான் இங்கே லாங்க்கு நான் வேல்யூவே கொடுக்கல அப்படின்னாலும், லைக் பைட்னா அதே பிஐ கால் பண்ணால் எனக்கு அதே 12ன்ற வேல்யூ தான் வரும், இந்த எஸ்ஐயை கால் பண்ணால் அதே 12ன்ற வேல்யூ தான் வரும், ஏக்கும் 12 தான், பிக்கும் 12 தான். ஓகேங்களா, இதை தான் என்னென்னா டைப் காஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு டேட்டா டைப்லேருந்து இன்னொரு டேட்டா டைப் மாற்றிருக்கோம்ல, இதுதான் டைப் காஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. இது வந்து லைக் இம்ப்ளிசிட் டைப் காஸ்டிங். சின்ன டேட்டா டைப்லேருந்து ஒரு வேல்யூ டேட்டா டைப்லேருந்து இன்னொரு வேல்யூ டேட்டா டைப்புக்கு மாத்திரம் அப்படின்னா இட்ஸ் நோன் ஆஸ் அ டைப் காஸ்டிங். அதில் 2 இருக்குது, இம்ப்ளிசிட் அண்ட் தென் செகண்ட் ஒன் இஸ் எக்ஸ்பிளிசிட். அந்த இம்ப்ளிசிட் அப்படின்னா என்னன்னா சின்ன வேல்யூ டேட்டா டைப்லேருந்து பெரிய வேல்யூ டேட்டா டைப், ஸ்மாலர் டு லார்ஜர். ஓகேவா, ஸ்மாலர் டு லார்ஜர் வரதான் என்னென்னா இம்ப்ளிசிட் டைப் காஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இதே எக்ஸ்பிளிசிட் அப்படின்னா என்னன்னா பெருசுலேருந்து மறுபடியும் சின்ன ரிவர்ஸ் ஆர்டரில் மறுபடியும் அப்படியே போகணும். இந்த லாங் என்ன பண்ண போகிறேன்னா, மறுபடியும் நான் ஒரு இன்டிஜர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன், இன்டிஜர் சி அப்படின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். இந்த சியில் தூக்கி அந்த லாங்கை போடுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், லாங் பி. ஓகேவா, லைக் இன்டிஜரில் தூக்கி மறுபடியும் இந்த லாங், இப்போ பீன்றது வந்து ஒரு லாங்கு, சின்றது ஒரு இன்டிஜர், இதை தூக்கி இதில் போட போகிறேன். எப்படி அர்த்தம்னா என்னென்னா, இந்த பெரிய டப்பா இருக்குல்ல, இங்கே இருக்க இந்த பெரிய டப்பா தூக்கி இந்த சின்ன டப்பா, இது முடியுமா அவங்களால? இந்த பெரிய டப்பாவில் இருக்கிற வேல்யூ கொஞ்சமாக இருக்கும், அதிகமாக இருக்கும். பெரிய டப்பாவில் வந்து தூக்கி சின்ன டப்பாவில் கொட்டும்போது ஒரு சில பிரச்சனைலாம் வரும்ல, லைக் நம்ம கொட்டும் போது பொருள் செதறலாம், வேஸ்ட்டாக போகலாம், அந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும்ல. எல்லாத்தையும் நான் மேனேஜ் பண்ணி தானே மாற்றணும். ஓகேவா, இப்போ நான் இங்கே அதே மாதிரி பண்ணுறதுனால என்ன பண்ணணும், மாற்றணும். அதுக்காக இங்கேயும் அதே மாதிரி என்ன பண்ணணும், மேனேஜ் பண்ணணும். இங்கேருந்து மாற்றும் போது நான் என்ன பண்ணுறேன், இந்த லாங்கை மாற்றுறேன், லாங்கை என்னவா மாற்றுறேன், இன்டிஜராக மாற்றுறேன். அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, முன்னாடி நான் மென்ஷன் பண்ணுவேன் அந்த இடத்துல, இந்த லாங்கை நான் இன்டிஜராக மாற்றுறேன், இந்த லாங்கில் இருக்கிற வேல்யூவை இன்டிஜராக மாற்றி இந்த சீன்ற வேரியபிளை ஸ்டோர் பண்ணி விட்டுரு. லைக் உன்னால் எவ்வளோ மாற்ற முடியுமோ, லைக் இது ஃபுல்லாக பொருள் இருக்குது அப்படின்னா இது ஃபுல்லாக இதில் ஃபுல்லாக இருக்கிற பொருள் கொண்டு போய் என்ன இதில் கொட்ட முடியாது. ஒரு பெரிய டப்பா ஃபுல்லாக என்கிட்ட பொருள் இருக்குது, திங்ஸ் இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையும் கொண்டு போய் சின்ன டப்பாவில் எல்லாத்தையும் கொட்டிட முடியாது. அந்த சின்ன டப்பாவோட கெப்பாசிட்டி எவ்வளவோ அந்த கெப்பாசிட்டி அளவுக்கு மட்டும் தான் என்னால் அதில் பொருளே கொட்ட முடியும் சரிங்களா. அப்படி இருக்கும்போது அதான் உன்னால் அந்த சின்ன டப்பாவில் எவ்வளோ பிடிக்குமோ அந்த சின்ன டப்பாவுக்கு ஏற்ற அளவுக்கு பொருளை கொண்டு போய் நான் கொட்டிடு சரியா. அந்த சின்ன டப்பாவுக்கு ஏற்ற அளவுக்கு பொருளை கொண்டு போயிட்டு அதில் கொட்டிடு. இதை தான் என்னென்னா எக்ஸ்பிளிசிட் டைப் காஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம், பெரிய டப்பா டு சின்ன டப்பா சரியா. இப்போ இதே விஷயத்தை இப்போ இன்டிஜராக நான் ஷார்ட்டாக மாற்ற ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஷார்ட் டி இஸ் ஈக்குவல் டு ஷார்ட் ஆஃப் சி. ஓகேவா, அதே மாதிரி தான் பை டி இஸ் ஈக்குவல் டு பைட் ஆஃப் டி. எதை எப்படி மாற்றுறோம், இப்போ இந்த ஆர்டரில் தான் மாற்றணும்னு அவசியம் கிடையாது. நான் இந்த இடத்துல என்ன பண்ணலாம், லாங்கை டேரெக்டாக பைட்டாக மாற்றலாம், லாங்கை ஷார்ட்டாக மாற்றலாம், லாங்கை இன்டிஜராக மாற்றலான்ற மாதிரி. லைக் அதே மாதிரி தான் இங்கே பைட்டை டேரெக்டாக நான் லாங்காகவும் மாற்றிக்கலாம். இந்த ஆர்டர் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது. ஒரு வேல்யூ டேட்டா டைப்லேருந்து இன்னொரு வேல்யூ டேட்டா டைப்புக்கு மாற்றோம் அப்படின்னா டைப் காஸ்டிங் சரிங்களா. அதே மாதிரி தான் இங்கே அது சின்னதுலேருந்து பெருசுக்கு போகுது அப்படின்னா அது இம்ப்ளிசிட் டைப் காஸ்டிங், பெருசுலேருந்து சின்னதுக்கு போகுது அப்படின்னா அது எக்ஸ்பிளிசிட் டைப் காஸ்டிங் சரியா. சின்னது டு பெருசு அப்படின்னா அது இம்ப்ளிசிட், பெருசு டு சின்னது அப்படின்னா அது எக்ஸ்பிளிசிட். ஓகேவா, அப்படி பெருசுலேருந்து சின்னதாக மாற்றும் போது ஒரு பெரிய டப்பாலேருந்து சின்ன டப்பாவில் பொருளை கொட்டுறோம் அப்படின்னா பொருள் வந்து செதறும், எல்லாமே நடக்கும் சரியா. அந்த என்ன பண்ணுவோம், அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு இதை வச்சுப்போம். எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா, இப்போ 20 லிட்டர் தண்ணி கேன் இருக்குல்ல, எல்லாரும் வீட்டில் 20 தண்ணி கேன் வச்சுருப்போம். அப்படியே கேனை கமுத்திடுறோமா என்ன, அதுக்கான சப்போஸ் அதுக்கு ஒரு டேப் கொண்டு வரோம், லைக் மேலே ஒன்று இருக்கும்ல சின்னதாக,
அதை வச்சு தானே தண்ணி ஊற்ற போகிறோம். லைக் அதை ப்ரெஸ் பண்ணும்போது தண்ணி ஊற்றும். அதே மாதிரி தான் ப்ராப்பராக அதுக்கான ஒரு இது கொண்டு வரல. நம்ம ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் பிடிக்கணும், எனக்கு அது தேவைப்படுது. இதே ஒரு குடத்தில் ஊற்றணும் அப்படின்னா எனக்கு அது தேவையில்லை, டேட்டா எடுத்து கமுத்தி விட்டு போயிடும்ல. எனக்கு எங்கே என்னவா மாற்றும் போது எனக்கு ஒரு இன்டர்மீடியட் பர்சன் தேவைப்படாது தான். அதே மாதிரி தான் இன்றைக்கி அந்த 20 லிட்டர் கேன்லேருந்து ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் தண்ணி ஊற்றணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன டேப் தேவைப்படும். அதே நீங்கள் குடத்தில் ஊற்றணும் அப்படின்னா உங்களுக்கு அது தேவைப்படாது. அதே தான் இங்கே இருக்கிற விஷயமும். இது பெரிய கேன் அப்படின்னா சின்ன கேனில் ஊற்றும் போது அதுக்கு அதில் மாற்றுறதுக்கு எனக்கு ஒரு இன்டர்மீடியட் தேவை. இதை தான் என்ன சொல்லணும்னா டைப் காஸ்டிங் சொல்லுவோம். இது லைக் இன்ட் ஆஃப், இது ஷார்ட் ஆஃப், இது பைட் ஆஃப். ஓகேவா? அதால் எவ்வளோ கொண்டு போக முடியுமோ அந்த அளவு கொண்டு போய்க்கோ அப்படின்னு சொல்கிறது தான் டைப் காஸ்டிங். இது நாட் ஒன்லி ஃபார் ரியல் நம்பர்ஸ், ஃப்ராக்ஷனல் நம்பர்ஸ்க்கும் இதே தான். ஓகேவா? பைட்டை நீங்கள் ஃப்ளோட்டாக மாற்றலாம், பைட்டை நீங்கள் டெசிமலாக மாற்றலாம், பைட்டை நீங்கள் டபுளாக மாற்றலாம். அதே மாதிரி தான் டபுளை பைட்டாக மாற்றலாம், டபுளை ஃப்ளோட்டாக மாற்றலாம், டபுளை இன்டிஜராக மாற்றலாம், டபுளை லாங்காகவும் மாற்றலாம். சின்னதுலேருந்து பெருசுக்கு போகும்போது உங்களால் நார்மலாக ட்ரை பண்ணும்போது எரர் வந்துச்சு அப்படின்னா முன்னாடி இந்த இதை மென்ஷன் பண்ணிக்கங்க, என்னவா மாற்றணுமோ அதை போட்டுக்காங்க. சரியா? இது புரியுதா உங்களுக்கு? எல்லாருக்கும் புரியுதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு. லைக் ஓகே, நீங்கள் யாரும் எங்கள் முன்னாடி இல்லை, ஸோ உங்கள்கிட்ட கேட்க முடியாதனால நான் ஒரு நம்பிக்கையில் கேட்குறேன். புரியுது அப்படின்னா ஓகே, புரியலனா கேளுங்க. சரிங்களா? எப்படி லைக் இது எப்படி ஒர்க் பண்ணி பார்க்க போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒர்க் பண்ணி பாருங்கள். ஒரு டேட்டா யூசர்கிட்ட கெட் பண்ணுங்கள். லைக் ரீட் லைன்லேருந்து ஒரு வேல்யூ உள்ளே வாங்குங்க. அந்த வேல்யூ ஷார்ட்டாக வாங்குங்க. அந்த ஷார்ட்டை என்ன பண்ணுறீங்க, அந்த ஷார்ட்டை பைட்டாக மாற்றணும், அந்த ஷார்ட்டை இன்டிஜராக மாற்றணும், ஷார்ட்டை லாங், ஃப்ளோட்டு, டபுள் டெசிமல். ஒரு டேட்டா டைப்பை கெட் பண்ணுறீங்க, அந்த டேட்டா டைப்பை எல்லா டேட்டா டைப்புக்கும் மாற்றுறீங்க. இம்ப்ளிசிட்டாகவும் சரி எக்ஸ்பிளிசிட்டாகவும் சரி மாறிட்டே இருக்கணும். அதே மாதிரி இன்டிஜரை கெட் பண்ணுறீங்க, இன்டிஜர் எல்லா டேட்டா டைப்பாக மாற்றணும். டபுளை கெட் பண்ணுறீங்க, டபுள் எல்லா டேட்டா டைப்பாகவும் மாற்றணும். சரிங்களா? ரீட் லைனில் ஒரு வேல்யூ கெட் பண்ணுங்கள், அது எல்லா டேட்டா டைப்பாகவும் மாற்ற ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் அதை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அதை ஒர்க் பண்ணி பார்த்தாலே போதும். உங்களுக்கு இதில் இருக்கிற டவுட் ஃபுல்லாக கிளியர் ஆயிரும், உங்களுக்கு ஒரு தெளிவும் கிடச்சிரும். சரிங்களா? இதுதான் டைப் காஸ்டிங்கோட கான்செப்ட். இதுதான் டைப் காஸ்டிங். சரிங்களா? இது புரியுதா? நெக்ஸ்ட்டு பாக்ஸிங் அண்ட் அன்பாக்சிங். அன்பாக்சிங் பார்ப்போமா? லைக் அண்ட் தென் பாக்ஸிங் அண்ட் அன்பாக்சிங் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பாக்ஸிங் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கன்வெர்ட்டிங் எப்படி சொல்லலாம், கன்வெர்ட்டிங் ஆல் டேட்டா, கன்வெர்ட்டிங் எனி, ஓகேவா, எனி டேட்டா டைப் டு ஆப்ஜெக்ட். எந்த ஒரு டேட்டா டைப்பையும் ஆப்ஜெக்டாக மாற்றணும் அப்படின்னா அதுதான் பாக்ஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எப்படின்னா இப்போ என்கிட்ட இந்த இடத்துல வந்து ஒரு இன்டிஜர் இருக்குது, இன்டிஜர் a is equal to 10 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரி, இன்டிஜர் ஏற்கனவே டிக்ளேர் பண்ணதுனால இன்டிஜர் a1 is equal to 10 அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த இன்டிஜர் a1-ஐ நான் என்னவா மாற்ற போகிறேன்னா ஒரு ஆப்ஜெக்டாக மாற்ற போகிறோம். ஆப்ஜெக்ட் obj1 is equal to a1 அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணுறோம் அப்படின்னா இதுதான் பாக்ஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன், கன்வெர்ட் இன்டிஜர் டு ஆப்ஜெக்ட். ஓகே, இங்கே என்ன பண்ணியிருக்கேன், இன்டிஜரை ஆப்ஜெக்ட்டுக்கு மாற்றிருக்கேன். இப்படி இன்டிஜர் ஆப்ஜெக்ட்டுக்கு மாற்றிருக்கோம் பார்த்தீங்களா? இதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாக்ஸிங் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இதால் என்ன என்ன அப்படின்னா லைக் இதெல்லாம் ஒன்றளவுக்கு ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிய போகிறதில்ல. இப்போ இந்த கன்சோலர் ரைட் லைனில் நான் அந்த obj1 பிரிண்ட் பண்ணுறேன் பாருங்கள். obj1 பிரிண்ட் பண்ணுறேன், எனக்கு 10ன்ற வேல்யூ அப்படியே கிடைக்கும். இந்த இடத்துல எனக்கு 10ன்ற வேல்யூ கிடைக்கும். அப்படி இருக்கும்போது அதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்க போகுது அப்படி லைக் மாற்றிட்டேன், இதால் என்ன மாறப்போகுது அப்படி உங்கள் எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கலாம்ல. என்ன டவுட் அப்படின்னா இப்போ என்கிட்ட இதே மாதிரி இன்னொரு இன்டிஜர் லைக் b1 is equal to 10 அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணுறேன். இன்டிஜர் c1 is equal to a1 ப்ளஸ் b1. லைக் இது வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸை பற்றி பின்ன அடுத்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பெரிய டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ இப்போ பற்றி பேசிக்காக மட்டும் பார்த்துக்கோங்க. இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா ஆட் பண்ணியிருக்கேன், a1ஐயும் b1ஐயும் ஆட் பண்ணி நான் c1ல் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அப்போ a1ஓட வேல்யூ 10, c1ஓட வேல்யூ 10, சரி b1ஓட வேல்யூ 10ஆக இருக்கும். ஸோ c1 என்னவா மாதிரி இருக்கும், 10 + 10 is equal to 20 அப்படின்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? எப்படின்னா c1 லைக் c1 is equal to 10 + 10. ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கும். இப்போ 20ன்ற வேல்யூ அசைனாக இருக்கும். ஓகேங்களா? என்னால் என்ன பண்ண முடியும், ஒரு இன்டிஜர் இருக்குது அப்படின்னா அதை வச்சு என்னால் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் பண்ண முடியும். இப்போ இதே இடத்துல என்ன பண்ணுறேன், obj1 is equal to a1. ஓகேங்களா? இப்போ இதே மாதிரி இன்னொரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறேன். ஆப்ஜெக்ட் obj2 is equal to b1. சரிங்களா? இப்போ நான் a1ஐயும் இதையும் ஒரு ஆப்ஜெக்டாக மாற்றிட்டேன், இதையும் ஒரு ஆப்ஜெக்டாக மாற்றிட்டேன். இப்போ இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டையும் நான் ஆட் பண்ண ட்ரை பண்ண போகிறேன். சரிங்களா? obj3 is equal to obj1 + obj2.
ஓகேவா? இதனால் இதை என்ன பண்ண முடியாதுன்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் பண்ண முடியாது. cannot apply the operators appearance type of object and object. லைக் ஓகேவா, 2 ஆப்ஜெக்டை உங்களால் ஆட் பண்ண முடியாது, 2 ஆப்ஜெக்டை உங்களால் சப்ட்ராக்ட் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. சரிங்களா? உங்களால் ஒரு ஸ்ட்ரிங்கையும் ஆப்ஜெக்டாக மாற்ற முடியும், ஒரு டபுளையும் ஆப்ஜெக்டாக மாற்ற முடியும், ஒரு ஃப்ளோட்டையும் ஆப்ஜெக்டாக மாற்ற முடியும். இப்போ என்கிட்ட ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, லாஸ்ட் நேம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் நேம் தினேஷ்குமார், லாஸ்ட் நேம் வந்து நாகராஜ் அப்படின்னு வச்சிருக்கேன். இப்போ 2 நேமே ஆட் பண்ணி ஃபுல் நேம் அப்படின்னு நான் ஷோ பண்ணு காணிக்கிறேன். அப்போ என்ன பண்ணுவேன், ஸ்ட்ரிங் ஃபுல் நேம் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் தென் லாஸ்ட் நேம் அப்படின்னு கொடுப்பேனா. என்னன்னா இந்த இடத்துல வச்சுப்போம், ஸ்ட்ரிங் FARST ஃபர்ஸ்ட் நேம் இஸ் ஈக்குவல் டு தினேஷ்குமார் அப்படின்னு கொடுக்க. அதே மாதிரி string last name is equal to நாகராஜ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோன்னா string full name is equal to first name plus last name. இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேமும் லாஸ்ட் நேமும் ஆட் ஆகிட்டு எனக்கு ஃபுல் நேம் அப்படின்றதுல ஸ்டோர் ஆகும். தினேஷ்குமார் நாகராஜ் அப்படின்ற ஒரே சிங்கிள் வேல்யூவாக எனக்கு கிடைக்கும். இதான் என்ன சொன்னால் இதை கன்காட்டினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே நான் பண்ணியிருக்கிறது அடிஷன் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். இதுவும் நான் ப்ளஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், பட் இட்ஸ் நோன் அஸ் அ கன்காட்டினேஷன். 2 ஸ்ட்ரிங்கை நீங்கள் கன்காட் பண்ணியிருக்கேன். இங்கே நான் இந்த இடத்துல 2 இன்டிஜரை நான் ஆட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இங்கே இது பண்ணியிருக்கேன். இப்போ இதே விஷயத்தை நான் ஒரு ஆப்ஜெக்டாக மாற்ற, இதே ஸ்ட்ரிங்கை நான் ஆப்ஜெக்டாக மாற்ற போகிறேன். சரிங்களா? இந்த இடத்துல லைக் ஆப்ஜெக்ட், இதுக்கு நான் வந்து லைக் f name is equal to ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்ற வேரியபிள். ஓகேவா? அதே மாதிரி ஸ்ட்ரிங் இதுக்கு வந்து l name is equal to லாஸ்ட் நேம் அப்படின்ற ஒரு இது. இப்போ இதே இடத்துல இன்னொரு ஆப்ஜெக்ட் நான் நேம்னு முன்னாடி வச்சுக்கிறேன். நேம் is equal to f name ப்ளஸ் l name அப்படின்னு கொடுக்குறேன். இதையும் என்னால் பண்ண முடியாது. ஓகேவா? இந்த ஆப்ஜெக்ட்ன்றது என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஒரு பொருள் இருக்குது என்கிட்ட, அந்த பொருளில் ஒரு அட்டைப்பொட்டியில் போட்டு கவர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஓகேங்களா? இப்போ என்கிட்ட 2 எப்படி சொல்லலாம், ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஏதோ ஒரு பேப்பரே ஒரு நோட்டுங்களாம் வச்சுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து நோட் புக்ஸ்லாம் வச்சுருக்கீங்க ஃப்ரெஷ்ஷாக, 2 நோட் புக் வச்சுருக்கீங்க. 2 நோட் புக் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் எடுத்து கார்ட்போர்ட் பாக்ஸில் உள்ளே போட்டு ஃபுல்லாக ரேப் பண்ணி கவர் பண்ணி எடுத்து வச்சுட்டீங்க. ஓகே, அதே மாதிரி 2 இதையும் 2மே லைக் 2 நோட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 2 நோட் இருக்குது, 2த்தையுமே கவர் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்க. இப்போ அந்த 2 அட்டை பாக்ஸ் எடுத்து உங்களால் எழுத முடியுமா? ஒரு கார்ட்போர்டில் கவர் பண்ணி வச்சுருக்கீங்களா? அந்த கவர் பண்ண கார்ட்போர்டு எடுத்து உங்களால் எதுவும் பண்ண முடியுமானா கிடையாது. 2 கார்ட்போர்டு எடுத்து வச்சிருக்கோம், அவ்வளோதான் இருக்குது. அந்த கார்ட்போர்டுக்குள்ளே நோட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கலாமே தவிர்த்து அந்த கார்ட்போர்டு வச்சு உங்களால் எந்த ஆப்ரேஷனும் பண்ண முடியாதுல்ல. அதே மாதிரி தான் இங்கே இருக்கிறதும், இந்த ஆப்ஜெக்டாக நான் மாற்றி வச்சிருக்கிற ப்ராசஸுமே கூட சரி, ஒரு இன்டீஜரான ஆப்ஜெக்டாக மாற்றினாலும் சரி, ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டாக மாற்றினாலும் சரி, என்ன பண்ணியிருக்கேன், ரேப் பண்ணி வச்சிருக்கேன். பாக்ஸிங் அப்படின்னு சொன்னால் தான் பாக்ஸிங் அப்படின்னு சொல்கிறோம். இருக்கிற ஒரு டேட்டாவை தூக்கி உள்ளே போட்டு மூடிட்டேன். மூடினது உள்ளே இருக்குன்னு எனக்கு தெரியும். உள்ளே இருக்குன்றதுனாலலாம் கொண்டு போயிட்டு என்னால் அதை அப்படி யூஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. சரியா? உள்ளே இருக்கிற நான் எடுத்து யூஸ் பண்ணால் என்ன பண்ணோம், அன்பாக்ஸ் பண்ணும். ஒரு விஷயத்தை பொட்டிக்குள்ளே போட்டு மூடி வச்சுட்டோம் அப்படின்னா, இப்போ மறுபடியும் அந்த பொருள் எனக்கு தேவைன்னு என்ன பண்ணுவேன், அந்த பொட்டி ஓப்பன் பண்ணி மறுபடியும் வெளியே நான் கொண்டு வருவேன். சரிங்களா? அந்த பொட்டியை ஓப்பன் பண்ணி மறுபடியும் நான் வெளியே கொண்டு வருவேன். அந்த வெளியே கொண்டு வர ப்ராசஸ் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அன்பாக்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பாக்சிங் இந்த இடத்துல அன்பாக்சிங் அப்படின்னா என்னன்னா ரிவர்ஸ் ப்ராசஸ் ஆஃப் பாக்ஸிங் அப்படின்னு சிம்பிளாக சொல்லலாம். ஓகே, ரிவர்ஸ் ப்ராசஸ் ஆஃப் பாக்ஸிங் அப்படின்னா கன்வெர்ட்டிங் ரெட்ரைவ் ஆப்ஜெக்டை வந்து மறுபடியும் பழையபடி டேட்டா அதோட ஆக்சுவல் டேட்டா டைப்புக்கு மாற்றுறது தான் என்னென்னா அன்பாக்சிங் அப்படின்னு சொல்லலாம். இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த இடத்துல A1 அப்படின்ற இன்டீஜரை ஆப்ஜெக்ட் 1ன்னு ஒரு ஆப்ஜெக்டாக OBJ1 மாற்றிருக்கேன். அண்ட் தென் B1 அப்படின்ற இன்டீஜரை எகைன் OBJ2 ஒரு ஆப்ஜெக்டாக மாற்றிருக்கேன்னா, இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, மறுபடியும் இன்டீஜர் A2 is equal to OBJ1 அதான் மறுபடியும் மாற்ற போகிறேன். இங்கே இது என்னென்னா இம்ப்ளிசிட்டாக மாற்ற முடியாது. இந்த இடத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம டைப் காஸ்ட் பண்ணோம்ல, இன்டிஜராக மாற்றணும்னா இன்ட் ஆஃப் அப்படின்னு மென்ஷன் லைக். ஆனால் இது டைப் காஸ்டிங் கிடையாது. ஓகேவா? டைப் காஸ்டிங்ன்றதுனா ஒரு வேல்யூ டேட்டா டைப்லேருந்து இன்னொரு வேல்யூ டேட்டா டைப்புக்கு மாற்றுறது தான் டைப் காஸ்டிங். ரெண்டுமே சேமாக இருக்குது, கன்ஃபியூஸ் ஆகும் கண்டிப்பாக உங்களுக்கு. ஆனால் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, கொஞ்சம் டீட்டெயிலாக கொஞ்சம் இறங்கி புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒரு வேல்யூ டேட்டா டைப்லேருந்து இன்னொரு வேல்யூ டேட்டா டைப்புக்கு மாற்றோம் அப்படின்னா அதை தான் டைப் காஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம்.
ஆனால் இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன், ஆப்ஜெக்ட்ன்ற ஒரு ரெஃபரன்ஸ் டைப், இன்டீஜர் வந்து ஒரு வேல்யூ டைப். நான் மாற்றிருக்கேன் இந்த இடத்துல. எல்லா டேட்டா டைப்பும் நான் ஆப்ஜெக்டாக மாற்றுறோம் அப்படின்னா அது பாக்ஸிங். அப்படி லைக் டைப் காஸ்ட் பண்ணும்போது உங்களை என்ன ஒரு இன்டீஜரை லாங்காக மாற்றிருக்கோம் அப்படின்னா லாங்கை வச்சு உங்களால் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் பண்ண முடியும். ஒரு லாங்கை நான் ஷார்ட்டாக மாற்றிருக்கேன் அப்படின்னா ஷார்ட்டை வச்சு உங்களால் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியும், அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியும். ஆனால் இங்கே என்னன்னா உங்களால் அதை பண்ண முடியாது. ஸோ இது வேறு அது வேறு. இதுதான் பாக்ஸிங் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அகைன் மாற்றணும் அப்படின்னா லைக் இந்த மாதிரி தான் அன்பாக்ஸ் பண்ணிடணும். இப்போ இதே மாதிரி இன்டீஜர் லைக் அந்த obj2 நான் மாற்றணும் அப்படின்னா இன்டீஜர் b2 இஸ் ஈக்குவல் டு int of obj2. இப்போ நான் என்ன பண்ணுவேன், லைக் இன்டீஜர் c2 இஸ் ஈக்குவல் டு a2 ப்ளஸ் b2 என்னென்னா ஆட் பண்ணி பார்த்துக்க முடியும். ஏன்னா ஆப்ஜெக்டாக பண்ண முடியாத விஷயத்தை மறுபடியும் என்ன பண்ணியிருக்கேன், நான் அன்பாக்ஸ் பண்ணி மறுபடியும் இன்டீஜராக மாற்றிட்டு convert object to integer மாற்றிருக்கேன். பார்த்தீங்களா, இதுதான் லைக் காண்ட் can't perform any arithmetic operations. உங்களால் ஆப்ஜெக்டாக இருக்கும்போது எகைன் மறுபடியும் பண்ணணும் அப்படின்னா உங்களால் இந்த இடத்துல பண்ண முடியும். மைக் அதே மாதிரி தான். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் நான் இந்த எஃப் நேம்ன்ற ஆப்ஜெக்டை மறுபடியும் நான் ஸ்ட்ரிங்காக மாற்றணும். என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரிங் எஃப்ஐ நேம்னு வைக்கிறேன். சாரி, எஃப்ஐ நேம் இஸ் ஈக்குவல் டு எஃப் நேம். இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்ட்ரிங் ஆஃப் ஸ்ட்ரிங். ஓகேங்களா, அதே மாதிரி ஸ்ட்ரிங் எல் லாஸ்ட் நேம் இஸ் ஈக்குவல் டு லைக் எல் நேம். என்ன எல் நேம்னா ஸ்ட்ரிங் ஆஃப் எல் நேம். ஓகேங்களா, இப்போ உங்களால் என்ன பண்ண முடியும், இந்த இடத்துல ஸ்ட்ரிங் ஃபுல் நேம்க்கு fu ஃபுல் நேம்னு வைக்கிறேன். இந்த இடத்துல fi நேம் ப்ளஸ் எல் நேம். என்னால் என்ன பண்ண முடியும், இந்த இடத்துல ஆட் பண்ணி எகைன் மறுபடியும் பார்த்துக்க முடியும். ஓகேங்களா, உங்களால் ஆப்ஜெக்டில் காண்ட் வச்சு கன்காட்டினேஷன் ஆல்சோ எதுவுமே பண்ண முடியாது. ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சிடற மாதிரி தான். மூடி வச்ச பொருளை அதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஓப்பன் பண்ணி மறுபடியும் வெளியே எடுத்து தான் யூஸ் பண்ணணும். அதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அன்பாக்சிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். இந்த டைப் கன்வர்ஷன் லைக் யூசர் இன்புட் பார்த்தா ரீட்லைன் இன்புட்டில் பார்த்துருக்கோம்ல, டைப் கன்வர்ஷன், டைப் காஸ்டிங், பாக்ஸிங் அண்ட் அன்பாக்சிங், இந்த 3 ப்ராசஸ் பற்றியும் ஒரு டீட்டெயில்டாக நோட்ஸ் எடுத்து புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏதாவது 3த்துல எந்த டவுட் இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் என்ன பண்ணுங்கள், எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகேங்களா, தேங்க்யூ ஸோ மச். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் கேளுங்க. தேங்க்யூ.